வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோ வந்து எதை பற்றினாக்கா, நம்மளோட 4% டிஏ வந்து அதிகரிச்சுனாக்கா பென்ஷன் வந்து எவ்வளோ அதிகமாகும் அப்படின்றத பற்றி தான் கேல்குலேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு சில பேசிக் பென்ஷன் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஸோ உங்களோட பேசிக் பென்ஷன் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்கன்னாக்கா அதோட கேல்குலேஷன் என்னன்னு சொல்லிட்டு, அதாவது உங்களுக்கு எவ்வளோ வந்து அமௌண்ட் அதிகமாகிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிலே வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த பேசிக் பென்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 18,807, அதே போல் 20,107, 21,782, 22,257. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹவுல்தார் ரேங்குக்கு வந்து 2 பேசிக் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 2 பேசிக்கில் உங்களோட பேசிக் வந்து எதுன்னு பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாய் சுபதார் ரேங்குக்கு வந்து 24,825 ரூபா வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதோட கம்மியாகவும் இருக்குது நாய் சுபதார் ரேங்கில். ஸோ அதிகப்படியான அமௌண்ட் என்னவோ அதை வந்து எடுத்திருக்கோம். இது வந்து நம்ம போர்டு சின்னதாக இருக்கிறதுனாலையும் வீடியோ வந்து லென்த்தாக இருக்கிறதுனாலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான பேசிக் வந்து எடுக்கலை. எது வந்து மினிமமாக இருக்கோ, அதாவது கலர் பென்ஷனில் வந்தவங்களோட பேசிக் என்னவாக இருக்கோ அது மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிப்பாய் ரேங்குக்கு போகலாம். இவரோட பேசிக் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18,800 ரூபாய் வந்து எடுத்துருக்கோம். அவரோட 50% டிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9,404 ரூபா வந்து அதிகமாகும். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த 9,404 ரூபாயில் 753 ரூபா நீங்கள் வந்து கழிச்சாச்சுனாக்கா உங்களுக்கு என்ன வருதோ அந்த தொகை தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேசிக்கை கூட சேர்ந்து அந்த டிஏ ப்ளஸ் உங்களுக்கு வந்து டோட்டல் கிடைச்சிருக்கும். இது வந்து 50% டிஏவாக ஆன பிறகு கிடைக்கிற டிஏவும் இது ரெண்டுத்தையும் கூட்டி வர மொத்த பென்ஷனோட அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமௌண்ட்டு சிப்பாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக 28,211 ரூபா வந்து இந்த 4% டிஏ அதிகமாகிட்டு 50% டிஏவாக ஆயிடுச்சுனாக்கா உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து டோட்டல் பென்ஷன் வந்து கிடைக்கும். 17 வருஷம் சிப்பாயோட கேல்குலேஷன் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22 வருஷம் நாய்க்கோடுது 20,107 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட பேசிக் வந்து எடுத்திருக்கோம். அவரோட டோட்டல் 50% டிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10,054 ரூபா வந்து ஆகும். ஸோ நீங்களுமே இதில் வந்து 805 ரூபா வந்து கழிச்சாச்சுனாக்கா எவ்வளோ வந்து உங்களுக்கு வருதோ அந்த அமௌண்ட்டை கூட சேர்த்தாச்சுனாக்கா இன்றைக்கி டேட்டில் கிடைக்கிற உங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்கும். அதான் 46% உங்களுக்கு வந்து டிஏ கிடைக்கிது. அந்த அமௌண்ட் வந்து இந்த 805 ரூபா இதில் கழிச்சாச்சுனாக்கா உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இந்த 20,107 ப்ளஸ் இந்த 10,054 ரூபா கூட்டியாச்சுனாக்கா 30,161 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22 வருஷம் நாய்க்கு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமௌண்ட் கிடைக்கும். என்எஸ் ரேட்டில் ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேம் கேல்குலேஷன் தான் வரும். ஃபேமிலி பென்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேசிக்லேருந்து நீங்கள் வந்து 60% வந்து எடுத்துக்கங்க. இந்த பேசிக் பென்ஷன்லேருந்து 60% எடுத்துகிட்டு அந்த அமௌண்ட் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 50% டிஏ ஏற்றிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பென்ஷன் கேல்குலேஷன் ஆகிடும். ஸோ அது வந்து நம்ம லைவாக ஒரு கேல்குலேஷன் வந்து போட்டு காட்டலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24 வருஷம் ஹவுல்தாருக்கு. ஸோ இதில் வந்து 2 பேசிக் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு சிலருக்கு வந்து 21,782 ரூபாயும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 22,257 ரூபாய் கிடைக்கும். ஸோ யாருக்கெல்லாம் 21,782 ரூபா கிடைக்குதோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10,891 ரூபா வந்து டிஏ வந்து அதிகரிக்கும். ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 871 ரூபா வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகும். அதாவது 4% அதிகமாகும் போது 871 ரூபா வந்து அதிகமாகிட்டு உங்களுக்கு டோட்டலாக 32,673 ரூபா வந்து உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். யாருக்கெல்லாம் 22,252 ரூபா 57 ரூபா வந்து பேசிக்காக இருக்கோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 11,129 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஏ கிடைக்கணும். இந்த அமௌண்ட்டில் 891 ரூபா வந்து நீங்கள் மைனஸ் பண்ணியாச்சுனாக்கா வர்ற அமௌண்ட்டு தான் இப்போ உங்களுக்கு வந்து பென்ஷனாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த 22,257 11,129 நீங்கள் வந்து கூட்டியாச்சுனாக்கா 33,386 ரூபா வந்து உங்களுக்கு வந்து பென்ஷனாக கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாய் சுபதார் ரேங்க்கு. ஸோ 26 வருஷம் நாய் சுபதார் ரேங்குக்கு 24,825 ரூபா வந்து நம்ம இங்கே பேசிக் கொடுத்துருக்கோம். இதில் வந்து 50% டிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12,413 ரூபா வந்து கிடைக்கும். அவங்களோட ஒரு மாதத்துக்கான அதிகமாக தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 994 ரூபா வந்து அதிகமாகுது. அதாவது இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருக்க, அதாவது இன்றைக்கி 46% வாங்கியிருக்கிற டிஏக்கும் இனிமேல்ட்டு ஆக போகிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி டேட்டில் உங்களுக்கு வந்து பென்ஷன் ஸ்லிப்பில் வந்து என்ன டிஏ வந்து கொடுக்குறாங்களோ அந்த டிஏ கூட இந்த 994 ரூபா வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து வந்துடும். ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டியாச்சுனாக்கா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 37,238 ரூபா வந்து பென்ஷன் வந்து கிடைக்கும், டோட்டல் பென்ஷன். ஸோ இந்த டிஏ கேல்குலேஷனோட மெத்தட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து சொல்கிறேன், இது வந்து ஜென்ரலான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் வந்து எந்த பேசிக்காக இருந்தாலும் சரி அதுக்கான டிஏ வந்து நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே பேசிக் பென்ஷன் எடுத்திருக்கோம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஏவோட பர்சன்டேஜ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 50% எடுத்துருக்கோம். ஸோ அங்கே வந்து நம்ம 50 எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் அதிகமாகுதோ, இப்போ 46லேருந்து 4% வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பேசிக் பென்ஷன் இன்ட்டு 4% போட்டு டிவைடட் பை 100 போட்டு உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சொல்லியிருக்க இந்த அமௌண்ட் வந்து வரும். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டிஏ வந்து கால்குலேட் பண்ணுறதுன அமௌண்ட்டு. இந்த பர்சன்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ கவர்மெண்ட்கிட்டேருந்து லெட்டர் வருதோ இத்தனை பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த டைமில் அந்த பர்சன்டேஜ் போட்டுட்டு நீங்கள் இந்த கால்குலேட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷனுக்கு 24 வருஷம் ஹவுல்தார் ஃபேமிலி பென்ஷனுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குன்றதுக்கு வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த 22,257 ரூபா வாங்கியிருக்க 24 வருஷம் ஹவுல்தாரோட ஃபேமிலி பென்ஷன், அதாவது என்ஹான்ஸ் ரேட்டில் இல்லை, ஃபேமிலி பென்ஷனாக மாறும்போது, நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனாக மாறும்போது அவங்களுக்கு வந்து எவ்வளோ பென்ஷன் வருதோ அதுக்கான டிஏ வந்து கால்குலேஷன் பண்ணலாம். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் இவங்களோட பேசிக் பென்ஷன் வந்து எவ்வளோ ஆகுனாக்கா 13,354 ரூபா வந்து ஆகும். இதில் வந்து 54.20 வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இங்கே வந்து 4% வந்து அதிகமாகும் டிஏ. ஸோ இங்கே வந்து நம்ம 4% போட்டுக்கலாம் டிவைடட் பை 100. ஸோ இங்கே வந்து என்ன அமௌண்ட் வருதோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட டிஏ வந்து ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4% வந்து இவங்களுக்கு அதிகமாகும் போது 534 ரூபா வந்து இவங்களுக்கு 534 ரூபா வந்து அதிகமாகும். ஸோ இங்கே வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா 535 ரூபா வந்து மாதம் வந்து அதிகமாகுது. ஸோ இந்த 535 ரூபா பார்த்தீங்கன்னாக்கா 4% அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து இப்போது உங்களுக்கு டிஏ வந்து அதிகமாகும். இவங்களோட டோட்டல் டிஏ வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ இவங்களோட டோட்டல் டிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6,677 ரூபா வந்து இவங்களுக்கு டிஏ கிடைக்கும். ப்ளஸ் இதாக கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த 13,354 ரூபா வந்து இவங்களுக்கு வந்து கூட்டிக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு டோட்டலாக வரது பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வரது பார்த்தீங்கன்னாக்கா 20,031 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு டோட்டல் பென்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த 4% டிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 535 ரூபா வந்து வேறுபாடு வரும். 46%லேருந்து 50% மாறும்போது இதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்க இவங்களுக்கு வந்து டிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 6,677 ரூபாலேருந்து நீங்கள் வந்து 535 ரூபா நீங்கள் மைனஸ் பண்ணிங்கனாக்கா என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது உங்களுக்கு வந்து டிஏ கிடச்சிட்ருக்கோம். இந்த 13,354 கூட 6,677 வந்து நீங்கள் கூட்டியாச்சுனாக்கா 20,031 ரூபா வந்து உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து அதிகமாகும். யாருக்கு வந்து நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டீங்களோ இது வந்து 24 வருஷம் ஹவுல்தாருக்கான கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற ரேங்கில் இருந்து இப்போ வந்து நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்கிட்டு இருக்கீங்கனாக்கா நீங்கள் எப்படி உங்களோட பென்ஷன் வந்து கால்குலேட் பண்ணனாக்கா யாரெல்லாம் இப்போ வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்களோ நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக் பென்ஷன் வந்து ரேட்டு கொடுத்துட்ருப்பாங்க ஸ்பர்ஸோட பிபிஓவில். அதே போல் என்ஹான்ஸ் ரேட்டில் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கும் எந்த டேட்லேருந்து உங்களுக்கு வந்து நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதுவும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு சரியானதான்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் ஆல்ரெடி என்ஹான்ஸ் ரேட்டில் கிடைச்சிருக்க பென்ஷனில் இந்த பேசிக் பென்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேசிக்லேருந்து நீங்கள் 60% வந்து எடுத்துக்கணும். ஸோ இங்கே 4 போட்டிருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 60 போட்டு டிவைடட் பை 100 போட்டாச்சுனாக்கா உங்களுக்கு வர அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 விதமான பேசிக் பென்ஷன் தான் எடுத்திருக்கோம். இன்னும் நிறைய வந்து பேசிக் பென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ யாருக்கு உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ண தெரியல, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்ண முடியலன்ற பட்சத்தில் உங்களோட பேசிக் பென்ஷன் என்னவோ அதை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அதுக்கான ரிப்ளை என்ன, உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ அதிகரிக்கும் அப்படின்ற அமௌண்ட்டை நான் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களோட பேசிக்காக கூட இப்போ கிடைச்சிருக்க பேசிக் ப்ளஸ் டிஏ எவ்வளோ டோட்டல் பென்ஷன் கிடைக்குதோ அதாக கூட அந்த அமௌண்ட்டை வந்து சேர்த்துக்குங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு 4% அதிகமாகும் போது எவ்வளோ பென்ஷன் கிடைக்குன்னு தெரியும். அதே போல் எத்தனை மாதம், இப்போ வந்து ஜனவரி மாதத்தோட அரியர் வந்து கிடைக்கணும். இப்போ பிப்ரவரி மாதமும் 1ஆம் தேதி வந்து நம்மளுக்கு இந்த டிஏ கிடைக்கலன்ற பட்சத்தில் 2 மாதத்தோட அரியர் கிடைக்கும். இன்கேஸ் இது போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து நம்மளுக்கு இந்த டிஏ வந்து ஆட் ஆகுதுனாக்கா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்தோடு சேர்த்து நம்மளுக்கு வந்து அந்த டிஏ வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எத்தனை மாதம் வந்து நம்மளுக்கு லேட்டாக கொடுக்குறாங்களோ அத்தனை மாதத்தோட அரியர் வந்து சேர்ந்து கிடைக்கும். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருந்தாக்கா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.